Hello guys, welcome to navajlifecaretamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நான் ரொம்ப நாளா ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணனும் அப்படினு வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னா என்னோட ஹேர் கேர் வீடியோ, ஓகேவா? சோ நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்றேன், என்ன கண்டிஷனர் யூஸ் பண்றேன், சோ எனக்கு எப்படி ரிசல்ட் இருந்துச்சு, சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணப் போறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரீசன்ட் டேஸாக வந்து நான் ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். நான் என்னோடய ஹேர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். பட் நான் ஹேரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத அப்போது என் ஹேர் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ எனக்கு மைல்டாக டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணுறோம், சரியாக வந்து சீரமோ இல்லை ஹேரை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும், நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஹேர் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஹேர் வந்து ஃப்ரிஸி ஆகும். ஸோ சம்மரில் நம்ம எல்லோரும் மெயினாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன, ஹேர் ஃப்ரிஸினஸ் தான். அவ்வளோ ஷாம்பு எவ்வளோ கண்டிஷ்னராக யூஸ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு சலிச்சு போச்சு, என்னடா பண்ணலாம், சரி போ ஹேர் ஃபால் ஆகினா ஆகட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்து நான் வந்து வாவ் ஸ்கின் சயின்ஸோட ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ என்னன்னா வாவோடைய கண்டிஷ்னரும் வாவோடைய ஷாம்புவும் வந்து ட்ரை பண்ணேன். இந்த ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் கண்டிஷனரும் அதே ரெட் ஆனியன் சீட் பிளாக் சீட் ஆயில் ஷாம்பு தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆனியனோடைய அந்த சீட்லேருந்து எடுத்திருக்காங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயிலில் ஷாம்பு ஒன்று கண்டிஷனர் வந்து ரெடி பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோ பேரபன், நோ சல்ஃபேட், நோ சிலிக்கான், நோ கலர் அண்ட் வந்து வேறு எந்த ஒரு பிக்மெண்ட்ஸுமே இதில் ஆட் பண்ணல. ஸோ அதுதான் வந்து மெயின் விஷயம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிடும், ஓகேவா? ஸோ பேரபன், சல்ஃபேட் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ். ஸோ அதனால் வந்து இது எதுவுமே இதில் கிடையாது, ஃபர்ஸ்ட்டு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பிராண்ட், ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணால் ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், சாஃப்டன் பண்ணும், ப்ளஸ் நமக்கு ஷைனிங் கொடுக்கும். ஸோ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ யூடியூப் வீடியோஸ்க்காக வந்து நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். ஸோ டெம்பரரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுனால எனக்கு ஹீட் போட என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ஷைனே இல்லை, ஓகேவா? ஸோ நம்ம என்ன தான் நேச்சுரல் ப்ராடக்ட் போடுறோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து வெளியே ட்ராவல் பண்ணுறோம், ஆஃபீஸ் போகிறோம், காலேஜ் போகிறோம் அப்படின்னா நம்ம மார்னிங் எழுந்து ஆஸ் யூஷுவல் ஷாம்பு கண்டிஷனர் போட்டுட்டு தான் போகும், ஓகேவா? ஸோ நம்ம என்ன ஷீக்காயெல்லாம் யூஸ் பண்ணுறனாலுமே நம்மளால் மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு அந்த ஷீக்காயை சரியாக நம்மளால் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது தான் நான் வாவ் யூஸ் பண்ணேன். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும். வந்து என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுமா, ப்ளஸ் வந்து ஹேர் ஃபால் கம்மி பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலுமே கண்டிப்பாக கம்மி பண்ணணும். ஸோ நம்ம ரெகுலராக ப்ராப்பர் ஹேர் வாஷ் பண்ண வீக்லி ட்வைஸ் ஆச்சு ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ அப்போ தான் டேண்ட்ரஃப் கம்மியாகும், நிறைய ஃபோமும் வராது. ஏன்னா நான் நிறைய ஃபோம் வரும்போது நம்ம ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகும், ஓகேவா? நம்ம ஸ்கேல்ப்புமே ட்ரை ஆகும். ஸோ இதில் ஃபோம் அதிகமாக வராதுனால என்ன நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய இந்த மாய்ஸ்சரையும் இந்த சாஃப்ட்னஸும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், ஓகேவா? ஸோ நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் ரொம்ப ஃப்ரிஸி ஆகாமல் ஓரளவு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போது ரியலாக வந்து எனக்கு ஷாம்போட கண்டிஷ்னர் ரொம்ப பிடிச்சது. வந்து ரொம்ப ஹேரை வந்து சாஃப்ட் பண்ணிச்சு ஆக்சுவலாக இந்த கண்டிஷ்னர். நம்ம போட்டுட்டு ஒரு 10 to 15 minutes, ஒரு 10 minutes ஓகே விட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது ஓரளவு ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணேன். ஹேர் வாஷ் பண்ணி 2 days ஆகுது, எனக்கு இன்னுமே ஹேர் வந்து ஓரளவு சாஃப்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்மூத்னஸை வந்து இந்த கண்டிஷ்னர் மெயின்டைன் பண்ணுது. இந்த கண்டிஷ்னர் வந்து என்ன பண்ணுன்னா ஹேரை சாஃப்டன் பண்ணுமா, ப்ளஸ் வந்து நல்லா ஸ்மூத் ஆக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கண்டிஷ்னர் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண நம்ம வீக்காக இருக்கக்கூடிய ஹேருமே கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், டல்லாக இருக்கக்கூடிய ஹேருமே ஒரு நல்ல ஷைன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஷாம்பு எப்படி ஆக்சுவலாக யூஸ் பண்ணோன்னா, கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்ம் வாட்டர், கூல் வாட்டர், பட் ரொம்ப ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா கையில் எப்படி மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது, நம்மளுடைய இந்த ஹேரில் தான் அப்ளை பண்ணணும், ஓகேவா? ஒரே வேரியண்ட்டில் நம்ம ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேருக்கும் சேஃப், நமக்கும் சேஃப். ஆனியன் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஆனியன் ஷாம்பு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ரீசன்ட் டேஸாக ட்ரை பண்ணிட்டு வரேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இப்போ சில பேருக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் கையில் எங்கேயாச்சும் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஹேரில் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ guys, love you all.